அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைய அனுபவ மொழிகள்: சூதாடுவது என்று மனிதர்கள் தீர்மானித்து விட்டால் அதற்காக எந்த விலையும் கொடுக்க தயாராகி விடுகிறார்கள். கொல்ல வரும் புலியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் கூட ஞானிகள் கண்கலங்கி போகிறார்கள். ஆனால் இனம் பிரிந்த மான் ஒன்று அழுது கொண்டே இருக்குமானால் இறைவன் கூட கண்ணீர் வடிக்க மாட்டான். இதில் என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், துன்பம் செய்கிறவர்களை பார்த்தால் கூட கலங்குவாங்க. ஆனால் மான் போன்று அமைதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் இறங்க மாட்டார்கள். இறைவன் கூட அவர்களுக்காக இருக்க மாட்டான் என்று கருத்தை இதில் சொல்கின்றார். காத்து கொண்டிருப்பது எனக்கொன்றும் பெரிய விஷயம் அல்ல, ஆனால் பிறரை காக்க வைப்பதே துன்பம். பணக்காரர்கள் விளாம்பழத்தை மூடியிருக்கும் ஓடு போல் அவர்களது செயல்களை பணம் மூடியிருக்கின்றது. நியாய அநியாயங்களை பற்றி தாங்களே ஒரு முடிவுக்கு வந்ததால் பல பெண்களின் வாழ்க்கை பாழாகியிருக்கிறது. வாழ்க்கை போய்விட்டது என்றால் அழுது இழைப்பவர்கள் சிலர், பொறுத்து பார்க்கலாம் என்று முடிவு கட்டுவர்கள் சிலர், எங்கே போய்விட்டது மீண்டும் கொண்டு வருவோம் என்று நினைப்பவர்கள் சிலர். தக்கபடி மனதை மாற்றிக்கொள்வது சிலரது போக்கு. மாற்றங்களிலே தான் சுகம் இருக்கிறது என்பது சிலரது நினைவு. அதாவது ஒரு செயல் சொன்னோன்னா அந்த நாக்கு தவறாமல் அதை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் சிலர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல், ஆள்களுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய கருத்துக்களை மாற்றி மாற்றி சொல்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு பழக்கமாக இருக்கின்றது என்ற கருத்தை இதில் எடுத்து சொல்கின்றார். கருத்தையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.